கொக்கும் மீனும். ஆபத்துல இருந்த மீனுக்கு கொக்கு எப்படி உதவி செஞ்சதுங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டு நடுவுல ஒரு ஆறு போயிட்டு இருந்தது. அந்த ஆத்துல நிறைய மீன்கள் வாழ்ந்து வந்தன. அதுல ஒரு அம்மா மீன், அப்பா மீன், அப்புறமா ஒரு குட்டி மீன், 3 பேரும் குடும்பமா வாழ்ந்து வந்தது. அந்த குட்டி மீன் ரொம்ப சேட்டை பண்ற மீனா இருந்தது. அது எப்பவுமே அவங்க அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல. எங்கேயாவது போகாதன்னு சொன்னா அந்த மீன் அங்கதான் போகும். அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்காது. ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா போகாதன்னு சொன்ன இடத்துக்கு அவங்களுக்கு தெரியாம போக ஆரம்பிச்சது. அந்த குட்டி மீன் நீந்தி நீந்தி போயிட்டு இருந்தது. அது எங்க போகுதுன்னு கூட அதுக்கு தெரியாது. அது போயிட்டே இருந்ததுல அதுக்கு தான் எங்க இருக்கிறோங்கிறத அறியாம ரொம்ப தூரமா வந்தத அதுக்கப்புறம் தான் அது யோசிச்சுது. அடடா, நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோமே, இனிமே வீட்டுக்கு போலான்னு யோசிச்சு வந்த வழியிலேயே திரும்பி போக ஆரம்பிச்சது. ஆனா அது திரும்பி போயிட்டு இருந்த வழியில ஒரு பயங்கரமான மீனை பார்த்தது. அந்த மீன் ரொம்ப பசியா இருந்ததுனால இந்த குட்டி மீனை எப்படியாவது சாப்பிடணும்னு அதை துரத்திட்டே வந்தது. குட்டி மீன் ரொம்ப பயந்துடுச்சு. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு ரொம்ப வேகமா நீந்தி அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அது நீந்தி நீந்தி வந்ததுல அன்னைக்கு இரவும் ஆயிடுச்சு. அது ரொம்ப பயந்துருச்சு. போயிட்டு இருந்த வழியில ரொம்ப பயங்கரமான மீன்கள், அப்புறமா வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் பார்த்துச்சு. அது எல்லாமே அந்த குட்டி மீனுக்கு புதுசா இருந்ததுனால ரொம்ப அழுதுட்டு எனக்கு எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி அழுதுட்டே இருந்தது. ஒரு வழியா அந்த பயங்கரமான மீன்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்தது குட்டி மீன். குட்டி மீன் பயந்து இருக்கிறத பார்த்து பக்கத்துல இன்னொரு மீன் வந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டது. குட்டி மீனும் நடந்தத சொன்னது. அதுக்கு அந்த மீன் சொல்லுச்சு, நீ இங்க இருந்து கவலைப்படாத, தண்ணியில இருந்து வெளியே போ. வெளியே உனக்காக யாராவது உதவி பண்ண இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் உதவி கேளுன்னு சொல்லுச்சு. குட்டி மீனும் சரின்னு சொல்லி கரைக்கு வந்தது. குட்டி மீன் காத்திருந்தது யாராவது வருவாங்களான்னு. அப்போ அந்த வழியா ஒரு கொக்கு வந்தது. கொக்கு மீனு கிட்ட கேட்டது, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி மீன் நடந்ததெல்லாம் சொல்லுச்சு, எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு. கொக்கு அந்த மீனுக்கு உதவி பண்ணுச்சு. அது வாயால மீனை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்த தாண்டி போச்சு. போற வழியில ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தையும் தாண்டி கொக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு அதையும் தாண்டி போயிட்டு இருந்தது. நான் எப்படியாவது உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி தைரியம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு வழியா அந்த கொக்கு அம்மா மீன் அப்பா மீனை பார்த்துருச்சு. பார்த்த உடனே குட்டி மீனை தண்ணியில விட்டுது. குட்டி மீனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததும். அவங்க 3 பேரும் கொக்குக்கு நன்றி சொன்னாங்க. அன்னையில இருந்து அந்த குட்டி மீன் அவங்க அம்மா அப்பா பேச்ச மட்டும்தான் கேட்டு நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுத்தது. குழந்தைகளே, நீங்களும் உங்க அம்மா அப்பா பேச்ச மட்டும் கேட்டு வளரணுங்கிறத இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.